ஹாய் ஹலோ இரா சரவணன் கத்துக்குடி டைரக்டர் இயக்கி வெளியே வந்திருக்கிற நொந்தன் படத்தை ஊப்ஸ் நந்தன் படத்துடைய விமர்சனம் தான் பார்க்க போறோம். நந்தன் படம் பாத்தீங்கன்னா சசிகுமார் லீடர் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் புகழ் ஸ்ருதி பெரியசாமி வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்தி நடிச்சிருக்காங்க. இந்த 3 பேரை தவிர மற்ற யாருமே படத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே புதுமுகங்கள், அவங்க ரோல சின்ன சின்னதா பண்ணியிருக்காங்க. இந்த நந்தன் படத்தோட கதையை பார்த்தோம்னா கதை உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான கதை. படம் ஓப்பனிங்லேயே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி சம்பவம் எங்கும் நடக்கலைன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் காட்ட தயாருன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்பயே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது. இப்போ வந்து இதுல இருந்து தெரியுது ஒரு உண்மை சம்பவத்தை தான் இவர் படமா எடுக்க போறாருங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகே, என்னடான்னு பார்த்தா வழக்கம் போல பட்டியலினத்தவருடைய அரசியலை தான் பேசியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்க தான் எப்பவுமே வந்து பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறது வந்து அவங்க ஒரு ஓட்டுநர் தான் எப்பவுமே. அது வந்து யாருன்னு தான் பாலாஜி சக்திவேல். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பின்னி எடுக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா படத்துக்கு உயிரே அதுதான். அப்படி நடந்து வர ஸ்டைலா இருந்தாலும் சரி, அந்த வெத்தலை போட்டுட்டு அந்த எச்சி துப்புறது, அந்த சுமோல வர்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்தி ரொம்ப ஆப்டா இருக்காரு. என்ன ரோல் கொடுத்தாலும் என்னெல்லாம் முடியும்னு சொல்றாரு. ஏற்கனவே ஒரு படத்துல வந்து போலீஸ் ரோல் பண்ணியிருப்பாப்புல, பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து பாலாஜி சக்திவேல் ஒரு உயிரா சொல்றேன். ஓகே, இவர் வந்து பாத்தீங்கன்னா கிராம தலைவராக இருக்காரு. எப்பவுமே நம்ம தாண்டா தலைவர். அந்த தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா? அந்த பஞ்சாயத்துக்கு வந்து காசு கட்டணும், ஒரு 20 லட்ச ரூபாய் ஏலம். அந்த ஏலத்தை யார் கட்டுறாங்களோ அவங்க பஞ்சாயத்து தலைவர். அடுத்த வந்தா நீ அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுறாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் நீங்களே தான் தலைவர் ஆகணுமா, நான் தலைவர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எதிர்க்கிறான். ஓகே, வழக்கம் போல எதிர்த்தவன காலி பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியை வந்து தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுதுன்னா ரிசர்வ் தொகுதியா அறிவிக்குது. ரிசர்வ் தொகுதி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பட்டியலினத்தவரை வந்து நிப்பாட்டுறாங்க. யாரை நிப்பாட்டுறது? நம்ம வந்து அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு டம்மி பீஸை வந்து ஜெயிக்க வச்சிட்டோம்னா நம்ம பேச்சு பூரா அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. அப்படி ஒரு டம்மியா எடுக்கப்பட்ட தலைவர் தான் சசிகுமார். பிறகு சசிகுமார் அந்த பதவியை வச்சுட்டு என்ன பண்றாரு, என்ன நடந்துச்சு, இதுதாங்க அந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட கதைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. பயங்கரமா இருக்க போது, ராவா எடுக்க போறாங்க, பின்னி எடுக்க போறாங்க, சில சம்பவம்லாம் காமிக்க போறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஸ்கிரீன் பிளே ரொம்ப வீக்கா இருக்குது படத்துல. ஏன்னா அங்கங்க ஒட்டலை. இவங்க சொல்ற ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஒரு கனெக்ட் ஆகணும், ஒரு சம்பவம் காமிச்சாங்கன்னா அது கனெக்ட் ஆகணும். சம்பவம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அவங்க பண்றாங்க. ஒண்ணுமே இல்லை. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தேசிய கொடி ஏற்றுற சீனா இருக்கட்டும், அவர் வந்து தனியா வந்து ஏற்றி அவருக்கு வந்து கொடியேற்ற தெரியாதா, அப்படி ஒரு டம்மி பீசஸ் வந்து தனிக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் தான் அந்த கொடியை ஏற்றணும் அந்த ஸ்கூல்ல. ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இவர் முதல் நைட்டே வந்து கொடி ஏற்றி போடுறாரு. அந்த சீன் வந்து கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. உங்களுக்கு வழங்கும் போல தெரியும், அந்த கொடியேற்ற விடுவாங்களா, விட மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அரசியல். ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறது, வழக்கம் போல வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல உட்கார போகும்போது அதை தடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்கேயுமே கனெக்ட் ஆகல. ஒரு பரிதாபமா இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்படத்துல சொன்ன மாதிரியோ தங்கலான்னு சொன்ன மாதிரியோ ஒரு பரிதாபமான ஒரு சீனே வந்து அவங்களால உருவாக்க முடியலன்னு சொல்லணும். ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா பயங்கர லேக்கா இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து 2K கிட்ஸ்லாம் இந்த படத்தை பார்க்குற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்காங்க கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சர மாதிரியே விளையாடுறாங்க. ஆனா அந்த சீனுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் ஒட்டவே இல்லை. இவங்க வந்து அந்த சீனை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை போட்டுட்டு நம்ம பயங்கரமா அவங்க மக்களை வந்து ஒரு என்கேஜ் பண்ணலான்னு பார்த்தாங்க. அதுமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சாங் கூட எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சசிகுமார் ஆக்டிங் வழக்கம் போல பின்னிடுறாப்புல. ஆனா ஏன் அந்த பட்டியலினத்தவர் கூட அழுக்காத இருப்பாங்களா? எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி இருப்பாங்க பசங்க, டஃப் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க பசங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா வழக்கம் போல பட்டியலினத்தாருனாவே அழுக்கு சட்டை, வெத்தலையை போட்டுட்டு பல்லு புல்லா கரை, இது இல்லைங்க படம். ஓகேங்களா? வாழ்வியல சொல்றேன், ராவா சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் வந்து இது பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார் வந்து பழிச்சிருக்காங்க. ஒரு சாங்கை கூட போட்டுக்கிட்டு கூட அதுல வந்து ஒரு நல்லா காமிச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பழிச்சுன்னு வர்றாரு, திடீர்னு பார்த்தா அழுக்கா வர்றாரு. அந்த மாதிரி கதை வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பே இல்லை. இந்த மாதிரி போயிட்டு இருக்குது படத்தோடைய. இதுதான் படத்தை பத்தி நம்ம சொல்ற விளக்கமா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா சுருத்தி அவங்க வந்து அந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்படியே ஒரிஜினலா கிராமத்துல அந்த பட்டியலினத்தோடைய மனைவி அந்த கேரக்டரா அப்படி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா படத்துக்கு பெரிய 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 ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது பாலாஜி சக்திவேல் சாரை. அப்பா, அந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர், ஜாதி பிடிச்சவர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரா ரொம்ப தத்ரூபம் பண்ணியிருக்காரு. சசிகுமாரை மிதிக்கிற சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சில சீன்கள் வந்து அங்கங்க வந்து நம்மளை வந்து டச் பண்ணிட்டு போனாலுமே ஓவராலா வந்து படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சுமாரான படம் தான் சொல்ல முடியும். ஒரு படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கேரக்டர் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கணும். அது வந்து கன்ஃபார்மா நம்ம சொல்லலாம். கேரக்டர் வந்து ரொம்ப எப்பவுமே வெயிட்
ஃபிட்டா இருக்கணும். அப்பதான் வந்து போட்டி போட முடியும். சசிகுமார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்னா அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கணும், பயங்கர வெயிட்டா இருக்கும். நான் பயங்கர கோலா, நீ ஒரு பயங்கரமான ஆளுங்கும் போது எந்த இடத்துலயுமே சசிகுமார் மேல நமக்கு பரிதாபமே வரல தான் இந்த படத்துடைய உண்மை. இரா சரவணன் கத்துக்குட்டி டைரக்டர் ஒரு சோசியல் மெசேஜ் எடுத்து அந்த படத்தை பண்ணியிருப்பாப்ல. இம்பிடுக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சூரிய தான் ஒரு ஹீரோவா பண்ணியிருப்பாப்ல. சூரியன் நரேன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு நல்லா பண்ணியிருப்பாப்புல, அருமையா இருக்கும். ஸோ அதை நம்ம எதிர்பார்த்து போனோம்னா கண்டிப்பா ரொம்ப டிசப்பாயிண்டட். அயோத்தி, கருடன் அந்த மாதிரி பார்த்த சசிகுமார் சார் இங்கேயும் வந்து மிரட்டுவார் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி சாரி சார், ரொம்ப டிசப்பாயிண்டட். நாங்களாம் என்ன சொல்றதுன்னே தெரில. சசிகுமார் சார்ட்ட வந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கல. அவரோட ஆக்டிங் கூட வந்து அவரு அந்த கேரக்டருக்கே நம்ம தெரில, பொருந்தல. ஒரு சில சீன்லாம் வந்து அயோத்திலாம் அப்படி சும்மா அப்படி திரும்பி பார்ப்பாரு, பார்க்கும் போதே நம்ம கண் கலங்கும். அந்த மாதிரி சம்பவம்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. எப்படி சொல்ல, எமோஷனலை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாப்ல அடுத்தடுத்து. இவர் அடிவாங்கிற சீன்ல கூட அவர் மூஞ்சி மேல காலை தூக்கி ஏறி வச்சு மிதிக்கிறாங்க. நான் சொல்ல போனோம்னா அவரை வந்து துணி இல்லாம போட்டு சித்திரவதை பண்றாங்க. அப்ப கூட ஒரு ஃபீல் ஆகல, ஐயோ பாவமே அப்படிங்கிற ஃபீல் வரவே இல்லை. அது என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் இப்படி இருந்துச்சா இல்லை எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சான்னு தெரியல. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா சுமாரான படம் தான் நம்ம சொல்ல முடியும் படத்துக்கு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 200 ரூபா கொடுத்து பார்க்கறது ஒருத்தர்னா டைம் இருந்தால் நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை படம் பிடிக்கலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகலை, நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகலை. ஒரு பரிதாபமான ஒரு இது இல்லை. ஒரு சசிகுமாரோட ஆக்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உணர்ச்சி பூர்வமாக நடித்த மாதிரி தெரியல. ஒருவேளை கேரக்டர் அந்த மாதிரியான்னு தெரியல. இன்னும் நம்ம வாழ்வியலை சொல்கிற ஒரு உண்மை கதையை சொல்லும் போது ரொம்ப அழுத்தமாக கூட சொல்லியிருக்கலாம். என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 5.5 கொடுக்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.